இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கக்கூடிய டீக்கடை இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். ரவை வந்து வறுக்காத ரவை தான். அதே கப் அளவில் 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தகுந்த அளவு உப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் சோடா உப்பும் கலந்துருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவு எடுத்த கப் அளவுலேயே 3/4 கப் அளவு ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா பவுட்ரு பண்ணிக்குவோம். பவுட்ரு பண்ண இந்த ஜீனி ஏலக்காயை இந்த மாவோடு கலந்துக்கலாம். அதுக்கு வேண்டிய அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப சப்பாத்தி அளவுக்கு இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இலகுன மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவு பிணைஞ்ச மாவில் சூடான எண்ணெயாக ஒரு 2 கரண்டி எண்ணெய் அதில் ஊற்றியிருக்கேன். மாவுமே இந்த அளவு நல்லா கலந்துட்டு நல்லா அப்படி கையிலேயே அடித்து விட்டு பிசைஞ்சுக்கணும். இது ஊற வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இந்த மாவெல்லாம் கலந்து வச்சுட்டு நம்ம எண்ணெய் காயிற அளவு ஊறினா போதும். மாவு அப்புறம் நல்லா ஒன்றா பிணைஞ்சாச்சு. மாவுமே இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். ரொம்ப சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் வேணாம். இப்போ எண்ணெய் வந்து லேசான அளவு தான் சூடாக இருக்கணும். ரொம்ப எண்ணெய் காஞ்சிருக்கக்கூடாது. இந்த மாவுக்கு இந்த போண்டா செய்கிறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இப்போ எண்ணெயுமே லேசாக காஞ்சிருக்கு. இப்போ அதில் இந்த போண்டாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. நம்ம எவ்வளவு தான் போண்டா நிறையா போட்டாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஏன்னா மைதா மாவு ரவை கலந்துருக்கிறதுனால கிட்ட கிட்ட போட்டால் கூட அந்த போண்டா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தான் வரும். அடுப்பை மட்டும் சிம்மிலே வச்சு வேக விடணும். வெளியில் பார்க்க நல்லா வெந்திருந்தாலும் உள்ளே வந்து இந்த மாவு மாதிரி தெரியும். அதனால தான் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுங்க. இது இந்த எண்ணெயில் வேக வைக்கிற நேரம் தான் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ போண்டாவையுமே பாருங்கள் நல்லா வெந்து வருது. அதுவே அப்படியே லேசாக அப்படியே விரிவாங்கி வருது. நம்ம இதோட ரவையும் கலந்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்ல பொறுபொறுப்பாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப வேலையும் நமக்கு சீக்கிரம் முடியும். இந்த போண்டாவை பிச்சு பார்த்தாலுமே உள்ளே பார்த்தா நல்லா வெந்து நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய இந்த டீக்கடை இனிப்பு போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.